பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இது உங்களை ஒரு ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு பதிவு தான். நாம் எடுத்த ஒரு முன்னெடுப்புனால் இன்றைக்கி எல்லா மக்களும் பயனடைகிற விதமாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்கிறோம். உண்மையாலுமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு திருப்தி. என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சென்ற மாதம் எனக்கு ஆதாரில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை நான் தொடர்பு போடுறேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம அங்கே அணுகணும். அப்போ அங்கே என்ன நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோக்கன் போட்டால் தான், டோக்கன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பண்ணி கொடுப்போம், இதுக்குன்னு தனியாக ஆள் போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் குறிப்பாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே போய் டோக்கன் போட்டால் தான் அந்த வேலையை செய்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு போனோம். 8 மணிக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பக்கமாக இருந்தாங்க. நம்ம ஒரு 8வது பேர். ஒரு நாளைக்கு 10 டோக்கன் தான் போடுவாங்க. சரி, ஓகே, டோக்கன் போட்டு நம்மளுக்கு பண்ணி தந்துடுவாங்க அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் வந்தாங்க. 9:30 மணிக்கு அலுவலர் வந்தாங்க. அவங்களுக்காக விருப்பப்பட்ட யார் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்களே ஒரு குறிப்பிட்ட 10 டோக்கன் போட்டு டக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நானும் வந்தேன், எனக்கு நீங்கள் டோக்கன் போட்டு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நீங்கள் அப்படி இல்லைன்னா மறுநாளைக்காவது எனக்கு போடுங்க, நான் மறுநாளாவது நான் வரேன் அப்படி சொன்னேன். அப்போலாம் முடியாது, அன்னன்னைக்கு நீங்கள் தான் டோக்கன் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் எங்கே வேணால் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அங்கே நடந்த நடைமுறை எல்லாம் நம்ம ஒரு பெட்டிஷனை தயார் பண்ணி இந்தியன் போஸ்டல் வெப்சைட்டில் போய் கிரவுன்ஸில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே ரிப்ளை வருது. நம்ம போட்ட கம்ப்ளைண்ட்டை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா, அந்த அஞ்சல் துறை இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் மாஸ்டருக்கே ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அவர் எப்படி பதில் கொடுப்பாரா? அவர் நியாயமான பதில் தருவாரா? தரமாட்டார். நான் இத்தனை மணிக்கு வந்தேன், அங்கே டோக்கன் முறையை பயன்படுத்த சொல்கிறாங்க, அது மாதிரி நான் மறுநாள் வரேன்னு சொன்னாக்கி எனக்கு மறுநாள் டோக்கன் போடல, இப்படி என்னென்னலாங்க மக்களை தினமும் அலக்கழித்து அனுப்புகிற ஒரு சூழலை நான் பார்த்தேன். ஸோ இந்த நடைமுறை தொடரக்கூடாது, மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதார் சேவை பண்ணி கொடுக்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி நான் அப்படி சொல்லிக்கிறேன். அவர் எப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மனுதாரர் வந்த அன்றைக்கெலாம் அப்படி ஒன்றுமே எதுவுமே நடக்கலை, டோக்கன்லாம் ஒன்றும் போடலை அப்படின்னு சொல்லி அவர் பதில் தரார். அந்த பதில் எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜிபி கிராம் வெப்சைட்டு போய்ட்டு நான் அப்பீல் போடுறேன். என்ன போடுறேன்னா, இந்த லோக்கல் ஆஃபீஸருக்கு இந்த பெட்டிஷன் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, அஞ்சல் துறையில் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பு யார் இருக்காங்களோ அவங்க இந்த பெட்டிஷனை என்ன செய்யணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அதே மாதிரி அது அங்கே மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு போகுது. ஆஃபீஸருக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு நேரடியாகவே நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கே அந்த ஆஃபீஸர் வர என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த விவரத்தை எல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ டெய்லி அன்னாட மக்கள் வேலையெல்லாம் விட்டுப்பட்டு தான் போய் என்ன செய்யணும், இந்த ஆதார கரெக்ஷன் போய் நிற்கும்போது, அதுவும் காலையில் வெள்ளனா 7 மணிக்கெலாம் போய் டோக்கன் போட்டால் தான் பண்ணி கொடுப்போங்கிறது என்ன விதமான ஒரு லாஜிக்? டோக்கன் போடுங்கிற ஒரு முறை இங்கே இருக்கா? டோக்கன் போட்டு தான் பண்ணணுங்கிற ஒரு ஒரு நடைமுறை இருக்கா? அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறபோது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, டோக்கன்லாம் போடக்கூடாது, இவங்க ஏன் டோக்கன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். சில விஷயங்களை நம்ம சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களை பயங்கரமாக காய்ச்சியாச்சுன்னு காய்ச்சிருப்பார் போல். அதுக்கப்புறம் நமக்கு அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்துச்சு அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வர ஆதாரை கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, ஆதார வேலை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே இப்போ டோக்கன் போகிற அந்த முறையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காலையில் 7 மணிக்கு வர சொல்கிற அந்த முறையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்றைக்கி வேலையை முடித்து அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற சம்பவத்தை நமக்கு சொல்லும்போது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, இது உண்மைதானா, நம்மக்கிட்ட சொல்கிற ஆள் உண்மையை தான் சொல்லுதா அப்படின்னு நான் என்ன பண்ணேன், இப்போ ஒரு ரீசெண்டாக போன வாரத்தில் நான் போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளே போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆதார் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு என்னை பார்த்தோன்னே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்ஷன் பண்ண எப்போ வேணாலும் வாங்க, நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அங்கே போயிட்டுருக்கிற மக்கள் இன்றைக்கி எந்த ஒரு வெயிட்டிங் இல்லாமல் அழகாக ஆதார் வேலையை அவங்க பண்ணிக்கிறாங்க. இது நம்ம செய்த ஒரு சின்ன முயற்சியில் நடந்த ஒரு மாற்றங்கள் தான். ஸோ இந்த சமுதாயத்தில் நிறைய இந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா, கேள்வி கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மெத்தனை போக்கில் என்ன செய்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க இஷ்டப்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டே அவங்கள்ட்ட சொல்கிறான், நீங்கள் இதை பண்ணுங்கள், இல்லைன்னா நான் பெட்டிஷன் பண்ணி எங்கே வேணாலும் போய்க்கிறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை சொன்னோம். அப்புறம் அவங்க நம்மளை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது, நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன நபர்கள்ட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா தெரியல அவங்களுக்கு, அதனால் அவங்க இப்படி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வரிசையாக பெட்டிஷன் நடித்ததுக்கப்புறம்
என்ன இந்த மாதிரி பிரச்சனை எடுத்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதே போல் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது இப்போ ரப்சர் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்தியன் போஸ்டல் வெப்சைட்டில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா, நான் சொல்கிற மாதிரி ஜிபி கிராம்ஸ் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் புகார் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதே போல் சென்னையில் என்னுடைய மைத்தனர் ஒருத்தர் அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போகும்போது அலக்களிக்கப்பட்டிருக்கிறார். அலக்களிக்கப்பட்டோன்னே இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம்னா அதை ஒரு ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிட்டாரு, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி அவர் வச்ச நறுக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஆடியோ ஒன்று எனக்கு அனுப்பிவிட்ருக்காரு. நீங்கள் விருப்பம்னா அந்த ஆடியோ இதில் என்னைக்கு அதை கேளுங்க. ஸோ அவர் அனுப்புனது என்னென்னா, நம்ம என்றைக்கு வந்து குனிஞ்சு போகிறோமோ அன்னைக்கு வரைக்கும் நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. என்றைக்கு நம்ம சட்டம்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து அதை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி அவங்க நமக்கு அடிமையாகிறாங்க மைத்துனர் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அந்த ஆடியோ பார் பண்ணார். அந்த ஆடியோ உங்களுக்கு நான் வந்து இதோட இணைக்கிறேன். ஸோ கேளுங்க. நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு சில மாற்றங்களை நிகழ்த்தணும் அப்படின்னா இது போல் பிரச்சனைகளை நீங்கள் முன்னெடுத்தால் தான் அது மாறும், இல்லைன்னா மாறவே மாறாது அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோவை மற்ற உறவுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணுங்கிறதை நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நலத்தோடு உங்களை வேற இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். நான் டீனை வந்து ஏபிஎம் பேசுகிறேன். அன்னைக்கு நீங்கள் வரும்போது நான் இருந்தேன்ல. சொல்லுங்க சார், நான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிற்கும்போது நான் இல்லை ட்ரெஸரியில் வந்து நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன் சார். ட்ரெஸரி உள்ளே இருந்தேன் சார், உங்களுக்கு என்ன வேணும் தான் நான் கேட்டேன். அது ஏன் சார் நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட்டுங்கிறீங்க? நான் இன்னைக்கு வரையும் நான் அப்படிலாம் யார்ட்டுமே நடந்துக்கிறேன். நாங்கள் சவுத் பீப்புள் சார், எல்லாருமே மரியாதையாக தான் இது பண்ணுவோம். மேடம், அன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டு கத்துறேன், அங்க இருக்கிற ஒருத்தருமே பதில் சொல்லி. அதுதான் சார், நான் வந்து ட்ரெஸரியில் வந்து நான் அப்ரூவலுக்காக டெப்டி சாரை பார்க்க உள்ளே போயிருந்தேன். அப்புறமா தான் வந்துட்டு அந்த பையன்ட்ட நான் என்னதுமா சொன்னேன், பல்கை ஸ்டாப் பண்ணிட்டு சார் ஃபஸ்ட் அட்டன் பண்ணி தான் சொன்னேன். வேணா நீங்கள் கேளுங்க அந்த பையன்ட்ட. ஃபஸ்ட் அட்டன் பண்ண மேடம் பல்க் கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க, நான் பல்க் அப்படி போட்டுக்கலாம்ப்பா அவங்க கேட்குறாங்களா அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வரையும் சார் நான் ஃபேவராக தான் எல்லாருக்குமே இருந்துக்கிறேன். யாரையும் கஷ்டப்படுறதே கிடையாது. திரும்ப வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கன்னு சொல்லி அந்த பேப்பர்ல இருக்கிற ஒரு வெப்சைட் அட்ரஸை காட்டுறீங்க. இல்ல சார், நான் எப்ப சொன்னேன் அப்படி? இல்லவே இல்லையே சார். நான் உங்க பேரை கேட்டேன்ல, கம்ப்ளைண்ட் பண்ணணும் உங்க பேரு. ஒரு நிமிஷம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் என்ன கேட்கறனோ அது விஷயம் இல்ல. இப்ப டெல்லியில இருந்து திரும்ப எனக்கு போன் பண்ணுவாங்க, என்ன சார் பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு. நான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். முடியலன்னு சொல்லிட்டேன்னா திரும்ப அது உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்க ஆயுசுக்கும். அதுதான் சார், ஏதாவது நான் உங்களோட கஷ்டப்படுத்தல சாரி சார். என்னது? ஏதாவது உங்களை வந்து தப்பா இருந்ததுன்னா சாரி. தப்பா இல்லைங்க, உங்க வேலையை நீங்க செய்யலங்க, என்னையா நீங்க தப்பா சொல்ல போறீங்க? இல்லை சார், தப்பு நான் வந்து என்னன்னு இங்கே பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா, அதனால தான் நான் வந்து எரிச்சு போயிட்டேன். ஏன்னா ஏதாவது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆக்சுவலாக பர்மிஷன்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சார். அதனால தான் நான் யார் சொன்னது? அரசு துறையில பர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுக்கலாம், சட்டத்துல இடம் இருக்கு. சரிங்க சார். அது பப்ளிக் இல்ல முதல்ல அதான் இந்த மாதிரி விஷயத்த முதல்ல நீங்க மாத்திக்கங்க, இல்ல தெரிஞ்சுக்கங்க. சரிங்க. அது உங்க வீடு கிடையாது, அது பப்ளிக் பிளேஸ். அங்க நடக்கிற குற்றத்தை நாங்க போட்டோ எடுத்து தான் காட்ட முடியும். சரிங்க சார். நீங்க பாட்டுக்கு உங்க சொந்த வீடு மாதிரி என் வீட்டுக்குள்ள இருந்து வந்து ஏன் போட்டோ எடுத்தேன்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க. இல்ல அப்படி நான் சொல்ல சார், போட்டோ அதான் எடுக்க கூடாதுன்னு முதல்ல நீங்க சொல்றீங்கல்ல, அந்த சட்ட பிரிவே தப்புன்ற நானு. அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சார், அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஏன் பர்மிஷன்? நான் ஏன் பர்மிஷன் கேட்கணும்ன்ற? நான் பப்ளிக், அது பப்ளிக் ஆபீஸ். நான் வர்றேன், அங்க ஒரு குறை தெரியுது, அந்த ஒரு குறைய நான் எப்படி சுட்டி காட்ட முடியும்? அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுத்து தான் சுட்டி காட்ட முடியும். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இதுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க நோட்டீஸ் எல்லாம். நீங்க முதல்ல இந்த மாதிரி விஷயமே தெரிஞ்சுக்காம நீ ஏன் உள்ள வந்து போட்டோ எடுத்த? நீ உன்னை வந்தா நான் கேக்குறேன், ஒரு பப்ளிக்கா கேக்குறேன். நான் வந்து நிக்கிறேன், கியூல நிக்கிறேன், சரி 2 கியூ இருக்குது, ஒரு கியூல வந்து சும்மா இருக்கிறாரு அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து நான் கொஸ்டின் பண்றேன். அதுக்கு பார்த்தா பல்க் போட்டுக்கல சார். எங்க பல்க் போட்டுங்க? எங்க நாங்க என்ன கம்ப்யூட்டர்ல வேலை செய்யாதவங்களா? இல்ல சார், அதுதான் நான் அவன்கிட்ட சொன்னேன். ஒரு சைடு நிறுத்தி வெப்சைட் போட வேண்டியதானுங்க. அதுல 10 வெப்சைட் ஓபன் பண்ணலாமே அதுல. சார் நான் பேசலாமா சார்? சொல்லுங்க. ஆக்சுவலா அவன்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன், நான் இல்ல வந்து என்கிட்ட சொல்லவும் நான் சொன்னேன், ஏப்பா நீ ஸ்டாப் பண்ணிட்டு சார் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி தான் சொன்னேன். வேணுனாலும் நான் இது எங்கனாலும் சொல்லுவேன்.
ஓகேவா? அப்படிதான் சொன்னேன். அவன் என்கிட்ட மேடம் பல்க் கஸ்டமர் வெயிட் பண்ணாங்க. பல்க் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டப்பா ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம் போடு அப்படின்னா அவன்கிட்ட நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டா தான் சொன்னேன். அப்ப நான் நடக்கலையா சொன்னோன்னே அந்த இந்த வேலை? அந்த ஆ. வேலை நடக்கல, நீங்க அவர் மேல சொல்லி விட்டு இல்ல, இல்ல. போங்க. இல்ல எங்க மிஸ்டேக் அதுதான் நான் ஆகுதாங்க. அப்படிதான் இல்ல சார், நான் அப்படிதான் சார் சொல்லியிருக்கேன். சார் நான் சொன்னேன், இவன் சொன்னோன்னே நிப்பாட்டிருந்தானா அந்த தம்பி நமக்கு சார் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? அப்புறமா சார் நான் உங்களுக்கு என்ன சார் வேணும், நான் உள்ள இருந்து சார் என்ன சார் வேணும்னு நான் உங்களுக்கு கேட்டேன். பேர் கேட்டீங்க விஜய்னா, விஜய்ங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகல. ஏபிஎம் சார்ண்ணே, வேற எதுவுமே நான் சொல்லி சார் உங்கள்கிட்ட வேற என்ன சார் நான் பேசினேன்? நல்ல யோசிச்சு இப்போ பாருங்க சார். நாங்க என்ன நான் இன்னைக்கு பேசுறோம் இல்ல, வரையும் கடைசி வரைக்கும் அந்த நிக்க வச்சு தானே என்ன கியூல தானே அனுப்பிச்சீங்க. இல்ல சார், நான் அவனை ஸ்டாப் பண்ண சொன்னேன், ஒபே பண்ணல. சார், நீங்க என்ன நீங்க பண்ணுவீங்க? மேடம் நீங்க சொன்னீங்க சொல்லல, நான் கேட்டது இப்ப கடைசியா நான் கேட்டாங்க உங்ககிட்ட வச்சு ஒரு கோரிக்கை கொடுத்ததுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படல. எஸ் ஆர் நோ? இல்ல சார், நான் ஆக்சுவலா நான் இல்லவே இல்லை. நீங்க வந்தப்ப நான் இல்ல. ஓகேங்களா? நீங்க அதுக்கப்புறம் வராம அந்த ஏன் பொண்ணு மேடம் இப்ப நீங்க பேசுறீங்க? இல்ல சார், நான் ஐப்ரோல இன்னொரு வேலையா இருந்தேன். நான் உங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரும் என்ன பாக்குற மாதிரி தான் சத்தம் கொடுத்து பேசினேன். இது மாதிரி இருக்கா, இது என்ன, இது நான் அதாவது எவன் செத்தா என்ன அப்படின்னு ஏன் எல்லாரும் உட்காந்துக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன். சரிங்க சார், எனிவே சாரி சார், உங்க பொண்ணு மாதிரி இல்ல, நினைச்சீங்க. சாரி. இந்த விஷயத்த 2 நிமிஷத்துல முடிக்க வைக்கிறத நீங்க இந்த 2 நாளா இழுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. இல்ல சார், அதுதான் சாரி, உங்க பொண்ணு மாதிரி சொல்லிட்டேன்ல சார். உங்க பொண்ணுன்னு நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? சாரி சார். எங்க மன்னிப்பே கிடையாதுங்க. இது திரும்ப திரும்ப நடக்க கூடாதுன்றத எங்க எண்ணம். இல்ல சார், இனிமே வராது. ஓகேங்களா? இனிமே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். இனிமே அந்த பையனை நான் discuss பண்ணிட்டேன். நேத்து ஒருத்தர் பேசினாரு, பப்ளிக் ஆமா இன்ஸ்பெக்டர். ஆமா சார், ஆமா பேசினாரு. சார் நம்பர் அவரு ஏதோ கொடுத்தாங்க. ஆக்ஷன் எடுக்கிறேன், அந்த ஆக்ஷன் எடுத்த பேப்பர் அனுப்புறேன்னாரு. இல்ல அதுதான் சார் என்ன பேச சொன்னாங்க, உங்கள்கிட்ட பேசுங்க, சார்ட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு தான் நான் பேசுறேன் சார். சரி நான் சரிங்க சார். நான் ஏதாவது உங்களுக்கு கஷ்டப்பட்டிருந்தா நான் இன்னைக்கு வரையும் இது நாள் வரையும் என்ன 31 வருஷம் சர்வீஸ் ஆகுது சார். இன்னைக்கு வரையும் பப்ளிக் நான் ஃபேவரா தான் இருந்துட்டு கஷ்டப்பட்டது கிடையாது. நீங்க ஃபேவரா இருந்ததுக்கு என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நான் 60 முறை ரத்தம் கொடுத்ததுக்கு சர்டிபிகேட் வச்சிருக்கேன். அதனால நீங்க நல்லவங்களா நாங்க நல்லவங்களான்ற பேச்சு நல்லவங்க. இல்ல. ஐயோ நீங்க அதெல்லாம் போக வேணாம் சார். இல்லங்க, நான் சொல்ல யாருக்குமே இல்ல முதல்ல புரிஞ்சுக்கங்க. முதல்ல அதனால புரிஞ்சுக்கங்க. சாரி. யார் நல்லவங்கன்ற பேச்சே இங்க இடம் இல்ல. இல்ல சார், உங்க அதுதான் நான் கடமையை நீங்க செய்றீங்களா, இதுதான் கொஸ்டின். அதான் சார், அதான் அது விட்டு இதாயிடுச்சு. ஓகேவா? சாரி, மன்னிச்சிடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே. தேங்க்யூ சார். உங்க பொண்ணா இருந்தா மன்னிக்க மாட்டீங்களா?